நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. வணக்கம் அன்பர்களே, நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன். ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம். தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா? 2/2/2025 முதல் 8/2/2025 வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. கும்பராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3, 4, சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரு 3 மாதம் இருப்பார். இருந்த போதிலும் நம்ம வார ராசி பலனை சொல்கிறோம். அப்போது ராசியில் ராசிநாதன் அமர்ந்தால் எல்லாருக்கும் கொண்டாட்டம். ஆனால் இந்த மகர கும்ப ராசியில் ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டமும் இருக்குது, திண்டாட்டமும் இருக்குது. ஏன்னு சொன்னால் 7.5 சனி கமிட் ஆகிடும். அது முதல் ரவுண்டாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனையை பண்ணும். 2வது ரவுண்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும், நன்மையே செய்யும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் கூட இந்த சனி பகவான் முன்ன ஒரு 2 மாத காலம்தான் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு போயிடுறார். ராசியில் ராசிநாதன் இருந்தால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 28 வருஷம் ஆகுங்க. மறுபடியும் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே வரப்போகிறாருங்க. அதனால் ராசிநாதன் ராசியில் அமர்ந்தால் நிச்சயமாக நன்மையே செய்வார் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், 12ல் 7க்குடைய சூரியன் இருக்கார். 7க்குடைய சூரியன் 12ல் இருக்கார் அப்படின்னா, மகரத்தில் இருக்காருன்னா, அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும். உள்ள அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் அவங்களுக்கு மருத்துவ செலவு வைக்கலாம், அல்லது அவங்க எங்கேயாவது டூர் போகலாம், இல்லை வெளியூர் வெளிநாடு அப்படி போயிட்டு வரக்கூடிய அந்த செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும். மொத்தத்தில் இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 2ஆம் இடத்துல பாருங்கள், 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் உடைய சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் கலைத்துறை, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், நல்லது நடக்கும். அவங்க சாதிக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாகாது. கலைத்துறையில் வாய்ப்பு இல்லாதவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தேடி வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். மற்றபடி 4க்குடையவன் உச்ச நிலையில் இருப்பதால், சுக்கிரனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருப்பதாலும் ஒரு சிலர் காரு, 2 வீலரு, அதாவது 4 வீலர் 2 வீலர் வாங்கலாம், வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணலாம், வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நிலையும் ஏற்படும். இந்த 2ல் ராகு இருப்பது கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. பேசுவதில் எச்சரிக்கை தேவை. குடும்பம் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும், அனுசரித்து தான் போகணும். இந்த 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தை. நீங்கள் 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, என்ன தான் முயற்சி எடுத்தாலும் முயற்சி 11th ஹவரில் தான் சக்ஸஸ் ஆகும். மற்றபடி இளைய சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா? அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். இந்த 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது, பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது, 4ல் 4க்குடையவன் இருப்பது என்பது வீடு, வாசல், மனை,
தேடி வரும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், வாழ்க்கையில் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள். பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 5இல் இருக்கிறார். குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கள்ளம். 7ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் தள்ளி போகும், காலதாமதம் ஆகும். நண்பர்களால் உபத்திரவம் வரும். நல்லது பண்ணுறேன்னு வருவாங்க, ஆனால் அவங்களால பிரச்சனையே வரும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை பார்க்கிறார், கேதுவை பார்க்கிறார். ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரமாக இது விளங்குகிறது. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் இது போன்ற இடங்களில். ஏன்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கிறதால, குரு பார்வையில் இருக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை. 9 குடையவன் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறார். உச்சநிலை மற்றும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. பாக்கியமான ஒரு சூழல், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். நினைச்சதை சாதிப்பீங்க, நினைக்காததையும் சாதிப்பீங்க. பாருங்கள், கும்பத்துக்கு 10ஆம் இடம் விருச்சிகம். விருச்சிகத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணணும், கடன் வாங்கி செலவு பண்ணணும், தொழிலை விரிவாக்கம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். தொழில் அபிவிருத்தியாகும். இல்லை புதுசாக நான் தொழில் துவங்க போகிறேன் அப்படின்னாலும் புதுசாக தொழில் துவங்கலாம். நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதையும் தாண்டி உங்களுக்கு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடம் சிறப்பாக இருப்பது கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கை பெறக்கூடிய தருணம். மற்றபடி இந்த சனி பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்த்து எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. 7ஆம் இடத்தை பார்ப்பது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் உபத்திரவும், சண்டை சச்சரவு இருக்குன்னு சொல்லணும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு, கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய தருணமாகவும் இது அமையும். மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்குமா? சிறந்து விளங்கும். ஆனால் குருவும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். இந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நிரந்தர பணி கிடைக்கும், நிரந்தர ஒரு வேலை கிடைக்கும். சனியும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார். அப்போ தொழில் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதாவது எந்த தொழில் தான் பண்ணணும், இது பண்ண வேண்டாம், இது வேறு மாற்றி அமைக்கலான்னா மாற்றி அமைச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான தொழிலை தேர்வு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நல்லா போகக்கூடிய ஒரு நிலை. இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் இல்லை. நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும்.